ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஐட்ரேஷன் வர்சஸ் ரிகர்ஷன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. ஐட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அந்த பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ நம்ம ஐட்ரேஷனை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் சம்முன்னு சொல்லி. அதுக்கு என்னங்கிறத இன்புட்டாக வாங்கியிருக்கோம். எஸ் தான் அவுட்புட் வேரியபிள், அதில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1,n+1 கொடுத்துருக்கோம். அப்போ 1லேருந்து n வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை இந்த ஃபார் லூப்பு ஐங்கிற வேரியபிள் வழியாக ஆக்சஸ் பண்ணோம். ஆக்சஸ் பண்ணி அந்த ஐ வழியாக வர வேல்யூஸை எஸ்ஸுங்கிற வேரியபிளில் சம்மப் பண்ணுறோம். இதுதான் இதில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக அந்த அவுட்புட் என்ன வருதோ எஸ்ஸில் அதை நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக அவுட்புட்டாக கொடுக்குறோம். இப்போ நம்ம சம் இஸ் 55ன்னு வருது. 10ன்னு கொடுத்தோம்னா 10 + 9 + 8 + 7 + 6 + 5 + 4 + 3 + 2 + 1 சம்மப் பண்ணி 55ன்னு அவுட்புட் வருது. ஸோ ஐட்ரேஷனை பொறுத்தளவில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ப்ராசஸை பர்ஃபார்ம் பண்ணும். பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. இதிலே பார்த்திங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப், எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்லாம் சொல்லி C++ ஜாவாலாம் இருக்குது. பைத்தானில் ஒயில் லூப்பு, ஃபார் லூப்பு 2 விதமான லூப் இருக்குது. எல்லாமே லூப்புங்கிறது தான் ஐட்ரேஷன்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திரும்ப திரும்ப கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை ஒர்க் பண்ணுறது தான் ரிகர்ஷன். கொடுத்துருக்கிற டாஸ்க்கை ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திரும்ப திரும்ப கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் ரிகர்ஷன்னு சொல்கிறது. இப்போ நம்ம ரிகர்ஷனை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் போடுறோம். சம்முன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இஃப் n = 1 ரிட்டர்ன் 1, எல்ஸ் n + sum of n - 1 கொடுத்துருக்கோம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் அப்போ இது ரிகர்ஷனுக்கான ப்ரோக்ராம். நான் சம்முக்கு 5ன்னு இன்புட்டாக கொடுக்குறேன். 5 + 4 + 3 + 2 + 1 சம் பண்ணி 15 அவுட்புட் கொடுக்குது. இப்போ இந்த ரிகர்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம கீழே மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு பார்க்குறோம். இப்போ என்னக்கான இன்புட் 5ன்னு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். 5 = 1 ஃபால்ஸுன்னு வரும். ஏன்னா n = 1 அப்படின்றது முதல் ஸ்டேட்மெண்ட்டு. அது ஃபால்ஸ் ஆன உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டான ரெயில்ஸ் பார்ட்டு அப்போ 5 + sum of 4ன்னு எடுத்துக்குது. திரும்பவும் சம்முங்கிற ஃபங்க்ஷன் 4ங்கிற வேல்யூவோட கால் ஆகுது. இப்போ திரும்ப 4 = 1 பார்க்குது, ஃபால்ஸு. திரும்பவும் 4 + sum of 3, அதாவது சம்ங்கிற ஃபங்க்ஷன் திரும்ப 3ங்கிற வேல்யூவோட கால் ஆகுது n - 1 கொடுத்ததுனால. திரும்பவும் என்ன ஆகுது, 3 = 1 பார்க்கும், ஃபங்க்ஷன் கால் ஆகி ஃபால்ஸு. 3 + sum of 2, சம்ங்கிற ஃபங்க்ஷன் 2ங்கிற வேல்யூவோட கால் ஆகுது. திரும்ப 2 = 1 பார்க்குது, ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி ஃபால்ஸு. திரும்ப 2 + sum of 1 அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் ஆகும். சம்ங்கிற ஃபங்க்ஷன் திரும்ப 1ங்கிற வேல்யூவோட கால் ஆகும். இப்போ திரும்ப ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 1 = 1 வரும். ஏன்னா n = 1 கொடுத்துருக்கோம், nல் 1 இருக்குது. 1 = 1னா ட்ரூ. இப்போ 1ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் மாதிரி ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் 1 வந்த உடனே இது நேரம் இந்த 1ங்கிற வேல்யூ எங்கே போய் உட்காரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில், அதாவது சம் ஆஃப் 1 கால் பண்ணிச்சு இல்லையா, அந்த இடத்துல போய் 1ங்கிற வேல்யூ உட்காரும். அது 2ஓட ஆட் ஆகும். ஸோ 2 + 1 = 3ன்னு நம்மளுக்கு அவுட்புட் வரும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த சம் ஆஃப் 2 அப்படிங்கிறதுல போய் இந்த 3ங்கிற வேல்யூ போய் உட்காரும். ஏற்கனவே 3 இருக்குது. 3 + 3 = 6ன்னு சொல்லி அவுட்புட் வரும். இந்த 6 எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போகும். அதாவது சம் ஆஃப் 3ங்கிற ஸ்டெப்புக்கு போகும். ஏற்கனவே அங்கே 4 இருக்குது. 4 + 6 = 10ன்னு ஆகிடும்.
அடுத்த ஸ்டெப்பில் திரும்ப இந்த 10ங்கிற வேல்யூ அதுக்கும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பான சம் ஆஃப் 4க்கு போய் ரீச் ஆகும். அப்போ அங்கே 10ன்னா ஏற்கனவே அங்கே ஒரு 5 இருக்குது, 5 + 10 15 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரெக்கர்ஷன் ஒர்க் ஆகுது. A function which calls itself again and again to complete the given task is called recursion. இதில் பேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதை பேஸ் கண்டிஷன் சொல்கிறோம்னா, இஃப் n = 1 ரிட்டர்ன் 1 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் பேஸ் கண்டிஷன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுலேருந்து தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கண்டிஷன் தான் அந்த கம்ப்ளீட்டாக அந்த ரிக்கர்ஷனை ஒர்க் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் பேஸ் கண்டிஷன்னு பேர். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிக்கர்ஷனும் சரி ஐட்ரேஷனும் சரி ரெண்டுமே ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுது கண்டிஷனை பேஸ் பண்ணி தான். ஸோ கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஐட்ரேஷன் ரெக்கர்ஷன். இதைத்தான் நம்ம இதில் இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். ரெண்டையுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.